வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். ஹாய். இன்னைக்கு வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு டக்குன்னு ஈஸியாக ஒரு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். டக்குன்னு இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம், வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன குழம்பு செய்யலாம்னு யோசிக்கிறப்ப உருளைக்கிழங்கும் தக்காளி இருந்தால் டக்குனு இந்த குழம்பு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சதுக்கு வெங்காயம்லாம் போட்டு தாளித்து அதனால் வாங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து. நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்ல, 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா வணங்கட்டும். வணந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வணங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டு ஓரளவுக்கு வணங்கிருச்சு. நம்ம என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் கலந்து விட்டு நல்லா வணங்கட்டும், எல்லாம் வேகட்டும். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, சும்மா அது மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். நான் இந்த தக்காளி உருளைக்கிழங்குல நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே இதுக்கு போதுமானது. இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா வெந்து வரட்டும். தக்காளி உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் அந்த குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாம் வெந்துடுச்சு. தேங்க்யூ. Please subscribe for more videos.